இன்றைக்கு தளர்ந்து போன இருதயங்கள், தள்ளாடுகிற முழங்கால்கள், முடிந்து போயிற்று என்று நினைக்கிற காரியங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் வல்லமை கடந்து வருகிறது. இப்பொழுது பெற்றுக் கொள்வீர்களாக. பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 1:18 அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அன்புக்குரியவர்களே, முதலாவது அவர்தான், மரித்தோரிலிருந்து எழுந்தவரும் அவர்தான். அப்போ நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, நான் கொண்டிருக்கிற தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் விசுவாசிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தேவன், சரித்திர நாயக, சாத்தானின் அதிகாரத்தை வென்றவர் என்று சொல்லி அவரை கொண்டு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். தேவ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்குமே ஆனால், அந்த உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்குள்ளே இருப்பாரே ஆனால், உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படும். இன்றைக்கு தளர்ந்து போன இருதயங்கள், தள்ளாடுகிற முழங்கால்கள், முடிந்து போயிற்று என்று நினைக்கிற காரியங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் வல்லமை கடந்து வருகிறது. சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடையுங்க, உயிர்த்தெழுந்தவரே என்று கூப்பிடுங்க, உயிர்ப்பிக்கப்படுவீர்களாக. God bless you.